உலக வங்கியின் 41 மில்லியன் ரூபாய் நிதி உதவியில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கமல்ல சேவை திணைக்களத்தின் கீழ் மல்லிகைத்தீவு கிராமத்தில் பேராற்றினை மறித்து கட்டிய குன்றுப்பள்ளாறு அணைக்கட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. மல்லிகைத்தீவு கமக்கார் அமைப்பின் தலைவர் ஐயாமணி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்கள் மங்களவாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு அணைக்கட்டு திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இலங்கைக்கான உலக வங்கியின் பிரதிநிதி வைத்தியர் சேகு கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் ஷியாப் திட்ட பணிப்பாளர் ஷமன் பந்துல, புதுக்குடியிருப்பு உதவி பிரதேச செயலாளர் கமல்ல சேவை திணைக்கள அதிகாரிகள், சியாப் திட்ட உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் கலந்து கொண்டனர். முத்தியன்கட்டு குளத்தின் கீழான பேராறு கழிவுநீரானது கடந்த காலங்களில் நந்திக்கடலில் கலந்து அது முல்லைத்தீவு கடலுடன் செல்கின்ற நிலையில் இந்த கழிவுநீரினை மறைத்து விவசாயம் செய்யும் நோக்கில் விவசாயிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு கமல்ல சேவை திணைக்களத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் 6 இடங்களில் இவ்வாறான அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு இருபுவங்கள் விவசாய செய்கையினை மேற்கொள்ளக்கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளது. பேராற்றினை மறைத்து 6 இடங்களில் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு வருகின்ற நிலையில் குன்றுப்பள்ளாறு எனப்படும் அணைக்கட்டு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு முழுமையான நிதியினை வழங்கிய உலக வங்கிக்கும் ஏனைய அரசு திணைக்களத்திற்கும் விவசாயிகள் நன்றியினை தெரிவித்துள்ளனர்.